லைஃப் ஸ்டைல் என்வி யோபு 21:16 என்ன போட்டிருக்கு? ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இருக்காது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. யாரிடத்திலே நாம் ஆலோசனை பெற்றுக்கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் தேவனிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொள்கிறீர்களா அல்லது மனுஷரிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொள்கிறீர்களா? லேட்டஸ்ட் எடிஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னது இன்னைக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஆப்போசிட் என்ன? வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? தெரியாதா? என்னது சொல்லு, கரெக்டு தான். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஆப்போசிட். இன்னொரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அது என்னது? சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். சூப்பர் நேச்சுரல் பவர் யார்? காட் இஸ் த அல்டிமேட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அவருக்குள் சகல ஞானமும் அடங்கி இருக்கிறது. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சகலருக்கும் சம்பூர்ணமாய் தரத்தக்க தேவனிடத்திலே கேட்க கடவன். இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா உடனே நான் என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் கூகுள் ஆர்டிஃபிஷியல் மோடுக்கு போய் பாருங்கள் சார். அப்போ தான் ஒரு 250 வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? ஸோ வேர் இஸ் யுவர் சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்? இதெல்லாம் மனிதர்கள் ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை ஆராய்ந்து அதில் காமனாக ஒரு விஷயத்தை கொடுக்குறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங். ஏற்கனவே 100 பேர் என்ன சொன்னாங்களோ அதை காமனாக கலெக்டிவ் நாலேஜ் கொடுக்கறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் ரியல் இன்டெலிஜென்ஸ் ரெஸ்ட்ஸ் வித் காட் இல்லையா? தட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். விச் இன்டெலிஜென்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரிலை ஆன்? எது உங்களுக்கு வேணும்? Read Job 21:16. Their prosperity is not in their own hands, so I stand aloof from the counsel of the wicked. அவருடைய செழிப்பு, நாங்கள்லாம் பார்த்தீங்களாங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ பெருசாக கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இந்த காலத்தில். கடவுளும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாங்களாம் நல்லா இல்லையா? கடவுளை பற்றி பேசிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டா வாழ்ந்துட்டுருக்கோம். என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க? அறிவியல் இல்லாமல் அறிவே இல்லாமல் பேசுகிறீங்க. நீங்கள் அறிவியலுக்கு ஒவ்வாத வாழ்க்கை வாழ்கிறீங்க. அப்படி என்று அவர்கள் சொன்னாலும் தேர் ப்ராஸ்பெரிட்டி இஸ் நாட் இன் தேர் ஓன் ஹேண்ட். அவர்கள் தங்களுடைய உழைப்பினாலே தங்களுடைய முயற்சியினாலே செல்வந்தராக இல்லை அப்படின்னு சொல்கிறார் யோப். ஸோ ஆகவே அவங்களுடைய யோசனை எனக்கு தேவையில்லைங்கிறார். The saddest thing about the wicked is the way they leave God out of their lives and still prosper. மிக மிக துக்ககரமான ஒரு விஷயம் என்னென்னா, இறைவனுக்கு பயப்படாதவர்கள், இறைவனுக்கு விரோதமாக வாழ்பவர்கள் தான் மிகவும் செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள். The wicked take credit for their wealth, but Job acknowledges that everything comes from God. எங்களுடைய உழைப்பினாலே, எங்களுடைய புத்திசாலித்தினாலே, எங்களுடைய கல்வியினாலே, எங்களுடைய திறமையை நாங்கள் வளர்த்து கொண்டதினாலே நாங்கள் செல்வந்தர்களானோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் யோபு என்ன சொல்கிறாரு? நோ, எனக்கு தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையில் தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும். என்னை இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு வந்தவர் யார் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே எனக்கு அவருடைய யோசனை வேண்டாம் அப்படிங்கிறார். How then can Job's 3 friends classify him with the wicked? அடுத்த அதிகாரத்திலே எலிப்பாஸ் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஏழைகளுடைய பணத்தை வாங்கிக்கிட்டீங்க, திருடிட்டீங்க, துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் இவ்வளவு கேடுகட்ட நிலைக்கு வந்திருக்கீங்க, இப்பயும் உங்களுக்கு புத்தி வரலையான்னு கேட்குறான். How then can Job's 3 friends classify him with the wicked? என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனுக்காக வாழும்போது, உண்மையும் உத்தமமாக வாழும்போது ஊரெல்லாம் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. நமக்கு தோல்விகள் வரும், we will suffer, கஷ்டமான எக்ஸாமினேஷன்ஸ் வரும். என்னடா இது சந்தோஷமாக இருக்கிற காலத்தை விட்டுவிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காம
படிச்சுக்கிட்டு கிடக்க முட்டா பயிலா நீயே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சிரமங்கள் வரும்போது நம்ம சுற்றி இருக்கிற என்ன சொல்லுவாங்க, அன்றைக்கே சொன்னேன் இது மாதிரி போயிருக்கலாம், நீங்கள் தான் நம்ம கடவுள் நேர்மை நியாயம்னு வாழ்ந்து இப்போ இப்படி போய் நிற்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. யோபுவை பார்த்து அதான் சொன்னாங்க. Too many professed Christians admire and envy the lifestyle of the rich and famous. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன, செல்வந்தர்களாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையை அதை ரசித்து அதை மீது பொறாமை கொண்டு அப்படித்தான் நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அநேகர் கோடான கோடி பேர் அப்படி நினைக்கிறாங்க. In one of his books, Dr. Kenneth Chaffin told about a pastor and a deacon who were visiting prospects and stopped at a beautiful suburban home. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு மனதாயுள்ள ஒருவரை போய் பார்ப்பதற்காக போகிறார்கள். அங்கே புறநகர் பகுதிகளில் போய் டாக்டர் கென்னத் சாஃபின் டோல்ட் அபவுட் அ பாஸ்டர், ஒரு பாஸ்டர் போய் இது மாதிரி பார்க்க போகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்காக போகிறார் ஒரு பாஸ்டர். அவரிடத்திலே டாக்டர் கென்னத் சாஃபின் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, Prospect stopped at a beautiful suburban. The lawn looked like it was manicured and two expensive cars sat in the driveway. அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே புல்வெளி இருக்குது, அதை அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவான செலவு. அதில் நல்ல விலை உயர்ந்த கார்கள் 2 நிற்கிது. The pastor and deacon could see the man of the house comfortably seated in his spacious living room watching television. பெரிய வீடு, பெரிய ஹால். அந்த ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு அந்த வீட்டோட ஓனர். இந்த டீக்கனும் அந்த பாஸ்டரும் போய் பார்க்குறாங்க. The place reeked of affluence. அந்த இடத்த பார்க்கும் போதே செல்வ செழிப்பு நிறைஞ்சிருக்கு. The deacon turned to his pastor and asked, "What kind of good news do we have for this fellow?" ஏற்கனவே அவன் நல்லா இருக்கான். அவன்கிட்ட போய் கர்த்தர் உங்களை நோய்களிலிருந்து விடுதலையாக்குவார், உங்களை கடன்களிலிருந்து போக்குவார் அப்படின்ற காது குத்துற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்கிறான். இன்றைக்கி நம்முடைய மக்களுடைய பாஸ்டர்களுடைய வேலை என்ன? ஆண்டவர் உங்களை நோய்களிலிருந்து விடுதலையாக்குவார், உங்களுடைய கஷ்டங்களை போக்குவார், உங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை தருவார். சரிங்க, ஏற்கனவே செல்வ செழிப்பாக இருக்கிறவனுக்கு என்னத்தை கொடுப்பார்? இல்லாதையும் போலாதையும் சொல்லக்கூடாதுல்ல. இயேசு கிறிஸ்து அப்படியா சொன்னார்? நீங்கள் என்னை பின்பற்றி வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன், செல்வ செழிப்பாக வாழ்வீர்கள் அப்படியா சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள் அப்படின்னார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, இதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கி எல்லா பிரசங்கியார் என்ன சொல்கிறாங்க? செல்வ செழிப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், நீ 10 பவுன் போட்டால் 100 பவுன் கொடுப்பார். இது ஆண்டவருடைய வசனமே அல்ல. அப்போ நம்ம எங்கே இருந்து எங்கே விழுந்து போகிறோம்? அதான் இவர் யோசிக்கிறார். ஏற்கனவே ஊரெல்லாம் காது குத்தியாச்சு, ஆண்டவர் உங்களுக்கு காசு தருவார், பணம் தருவார், காரு தருவார்னு. இவன் வீடை பார்த்தாலே நம்ம வீட்டுக்கு வேலைக்காரனை சேர்ற கூட லாய்க்கு கிடையாது. அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கான், அவ்வளோ ஆடம்பரமாக இருக்கான். அவன்கிட்ட போய் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. I have performed many weddings and watched many young Christian couples begin their shared lives. நிறைய கல்யாணங்களை நடத்தி வச்சுருக்கேன். நிறைய கிறிஸ்தவ இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். What a joy it had been to see homes where couples resist the temptation to follow crowd and live for material possessions. ஆனால் இவற்றை எல்லாம் விட்டு தேவனுக்காக வாழ்கிற சில குடும்பங்களை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அப்படி பார்ப்பது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் எந்த வழியாக போக போகிறீங்க? கேட்டுக்கு போகும் வழி எப்படி இருக்குது? வழி விசாலமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் பரலோக ராஜ்யத்தின் வழி இடுக்கமாக இருக்கிறது. நீங்கள் அப்படித்தான் போக வேண்டும். நாம் தேவனை நம்பி நடக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலையும் தேவனை நம்பி, என்னால் என்னுடைய பணத்தால் நான் இதை செய்துவிட முடியும், அதை செய்துவிட முடியும். எப்பொழுது நீங்கள் பணத்தின் பக்கமாக சாய்கிறீர்களோ, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஒரு ஸ்டேட்டஸும் கிடையாது. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான் அப்படின்னு பிரசங்கியில் போட்டிருக்கு. உயர்ந்தவன் ஒருத்தனே கிடையாது. இவர் எல்லாருக்கும் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு அப்படிங்கிறார்.
அப்போ என்னென்ன ஒன்றுமே உயர்வு என்பது ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி நான் செல்வ செழிப்பாக இருக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி 1000 மடங்கு செல்வ செழிப்பாக ஒருத்தன் பக்கத்துலேயே இருக்கான். அவனோட 1000 மடங்கு ஒருத்தன் அங்கே இருக்கான். யாருமே நம்மை பெரிய ஆள்னு நினைக்க முடியாது. ஆனால் நான் கடவுளுக்கு பயந்து நடப்பேன் என்று நினைத்தீர்கள் என்றால் யாருமே அங்கே இல்லை, நம்ம மட்டும்தான். இறைவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நான் யாருக்கு பயப்படுவேன்? பயப்பட மாட்டேன். போடா. கர்த்தர் எப்பொழுது நம் பட்சத்தில் இருப்பார்? கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்தால் கர்த்தருக்கு பயந்திருப்பார். What a joy it has been to see homes where couple resist the temptation to follow the crowd and live for material possessions. Unfortunately, some have lost their spiritual vision and succeeded in this world without acknowledging the Lord. ஆனால் இது துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஆவிக்குரிய நம்முடைய கனவை விட்டு விட்டோம். நாம் கிறிஸ்தவர்களாக என்ன செய்ய வேண்டும்? நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் கனவு. அதை விட்டுவிட்டு சக்சீடட் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்திலே போக ஆரம்பித்து விட்டார்கள். வித்தவுட் அக்னாலஜிங் த லார்ட். ஆண்டவர் தான் எனக்கு இவற்றையெல்லாம் செய்தார் என்பதை ஏற்க மறுத்து, நம்ம கூட பிறந்தவங்கள்ட்டே பார்க்கலையா, நம்ம உறவினர்கள்ட்டே பார்க்கலையா, என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம், ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்குறாங்க. இது நடக்கிறதுனால சுபாவ அன்பு இல்லாமல் போகிறது. ஒருவரை ஒருவர் மனுஷன் சாப்பிடு ராண்டா சின்ன பயலே, இது மாறுவதெப்போ தேறுவதெப்போ நம்ம கவலே, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. பொருளுக்காக மனுஷன் கொலை பண்ணுகிற, இன்றைக்கி பாருங்கள், பேப்பர் எடுத்து பாருங்கள், அத்தனை குற்றச் செயல்களும் சுயநலத்தால் ஏற்படுகின்றன. இறைவனுக்கு பயப்படாமல் போவதனாலே ஏற்படுகின்றன. நாம் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறதான் தலைப்பு. லைஃப் ஸ்டைல் என்வி. எந்த விதமான வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பொறாமை கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகத்தை பார்த்தா யோசிச்சு பாருங்கள். சம்திங் டு பாண்டர். ஹவு டு யூ டீல் வித் அ twinges ஆஃப் envy ஃபார் வாட் அதர்ஸ் ஹேவ்? மற்றவர்கள் இந்த உலகத்தை பார்த்து எப்படியாவது படித்து செட்டில் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். செட்டில்னா என்ன? நிறைய பணம், நிறைய காரு, நிறைய வீடு, நிறைய நகை, ஆடம்பரமான வாழ்க்கை. இந்த பூலோகத்திலே நீங்கள் செட்டில் ஆகணும்னா என்ன பண்ணணும்? கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் நீங்கள் அடைய வேண்டும். முடிவில் என்ன? எவ்வளோ பொருள் வந்தாலும் திருப்தியே இல்லை. ஆமாம் சார், 100 கோடி சம்பாதிச்சிட்டிங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? 150 கோடி சம்பாதிக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை, டெய்லி காலையில் 2 இட்லி தான். அப்புறம் என்ன? தாவீது என்ன சொல்கிறான்? என்னுடைய ஆஸ்தி எனக்கே உரியவளாய் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரியதாக இருப்பதாக. நம்முடைய நோக்கமும் சிந்தனையும் இறைவன் மேல் இருந்தால் நாம் உள்ளபடியே செழிப்பான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வோம், ஆண்டவருக்கு முன்பாகவும் செழிப்பான வாழ்க்கை வாழ்வோம் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?